மேடம் உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் ஷீபா ரோஷினி. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் வந்து 7, 12. இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செட் பண்ணியிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? பிசிஏ. எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்? டிஎன்பிசிக்குள்ளே வந்து 2023லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? செகண்ட் அட்டம்ப்ட். போன முறை எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? இப்போ எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? டைம் வந்து 155 போட்டேன். இப்போ 156. போன முறை என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் வந்து நிறையா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப படிக்கல. எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் எல்லாம். மேக்ஸ் ரொம்ப கன்சிடர் பண்ணல. இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணனால கிளியர் பண்ண முடிஞ்சது. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸ் படிச்சீங்க? பள்ளி பாடப்புத்தகங்கள் தானா இல்லை வெளி சோர்ஸ் எதுவும் படிச்சீங்க? ஸ்கூல் புக்ஸ் தான். ஓல்டு, நியூ, அப்புறம் தேவிரா புக்ஸ் கொஞ்சம் படித்தேன். பிவைக்யூ, அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் எடுத்து படித்தேன். ஆமாம் ஆமாம். கலைச்சொற்கள்லாம் எதில் படிச்சீங்க மேம்? பழைய சொற்கள்லாம் ஆக்சுவலாக ரொம்ப படிக்கல. புக்கில் இருந்தது தான். அது நம்ம அந்த டைமில் புரிஞ்சு போட்டது தான் எல்லாமே. தமிழ் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? தமிழ் 82. ஒரு கடினமாக இருந்தது. 24 கம்பேர் பண்ணும்போது 25 ரொம்ப டஃப்பாக இருந்தது இல்லையா கொஸ்டின் பேப்பர்? எப்படி அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? அது நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன் ஒரு 6 மந்த்தாக. அதில் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால இதுவும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக நம்ம அதே மாதிரி 3 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடியே முடிச்சு நம்ம பழகிட்டோம்னா இதையும் பண்ணிடலாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? போன வாட்டி நான் மேக்ஸ் படிக்கல ஒழுங்கான்னு சொன்னீங்க. இந்த வாட்டி எவ்வளோ நேரம் ஒதுக்குனீங்க? எப்படி படிச்சீங்க? டைம் வச்சுலாம் போடுவீங்களா? எவ்வளோ நேரத்தில் போடணும் அந்த மாதிரி? ஆமாம், மேக்ஸுக்கு டைம் வச்சு தான் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி டைம் கொஞ்சம் பார்த்தனால பொதுவாக ஒரு 1/2 hour வச்சு போடுவேன். அதுக்குள்ளே எவ்வளோ போட முடியுதோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் டைமில் தான் மேக்ஸ் போடுவேன் எப்போவுமே. இந்த வாட்டி அதுதான் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து நிறையா டாபிக்ஸ் பார்க்கல. இந்த வாட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணனால பண்ண முடிஞ்சது. ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்ப படிக்கல. இந்த வாட்டி எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால யூனிட் 6 எல்லாமே படிச்சாச்சு. சயின்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணியிருந்தோம். சயின்ஸில் கொஸ்டின்ஸும் கம்மினால கம்மி படிச்சிருந்தோம். இப்போ நோட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா மேம்? ஆமாம், நோட்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் கிட்ட வரும்போது நோட்ஸ் எடுக்கல. உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் எந்த மாதிரி இருக்கும்ன்றத சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். காலையில் இந்த குக்கிங் ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணேன்னா லஞ்ச் வரைக்கும் படிப்பேன். இப்போ லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப லஞ்ச் முடிச்சுட்டு படிப்பேன். திரும்ப ஈவினிங் டீ குடிச்சிட்டு திரும்ப படிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 8 hours கண்டிப்பாக படிக்கணும். 6 month ஒரு 8 hours படித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஸ்பிரன்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து படிப்பு அதிலேயே அதிகமாக கவனம் செலுத்தி ஹெல்த்தில் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணோம். பெருசாக அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அப்பப்போ கொஞ்சம் தலைவலிக்கும், கண் எரியும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா போதும். வேற ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராது. அப்படி படித்தோன்னா அது வேஸ்ட்டு தான். நமக்கு தேவையான தூக்கம் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு படித்தாதான் நம்ம படிக்கிறதே நமக்கு நிற்கும். இல்லை நான் தூங்கவே இல்லை, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு படித்தேன் அப்படிலாம் சொன்னோம்னா நமக்கு அதனால் தலைவலி வரும். கொஞ்சம் படிக்க கூட நம்மளால் படிக்க முடியாது ஃபுல்லாக. ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டோ இல்லை ஒரு கல்யாணம் ஆகாதவங்க படிக்கிறத விட கல்யாணம் ஆனவங்க படிக்கிறது டிஃபிகல்ட் இல்லையா? நிறைய ஒர்க் இருக்குது உங்களுக்கு. அதில் இந்த ஒர்க் படிக்கிற ஒர்க்கும் இருக்கும். அப்போ எப்படி டைம் மேனேஜ் பண்ணீங்க? எப்படி டைமை உருவாக்கிக்கிட்டீங்க உங்களுக்காக படிக்கிறதுக்கான நேரத்தை? அது நம்ம ஒன்ஸ் இப்போ இதுதான் இதில் நம்ம போயே ஆகணும் டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு தேவையான டைம் கிடைக்கும். 8 hours கிடைக்காட்டியும் 6 hours 5 hours எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கணவர், மாமனார் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இல்லை எல்லாரும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஓகே. இப்போ உங்களை எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஒன் டே பிளானில் 3 சப்ஜெக்ட்ஸுமே வச்சுருப்பீங்களா? இல்லை இது இன்னைக்கு ஃபுல்லாக படிப்பேன், இன்னொரு நாள் படிப்பேன் அப்படி வச்சுருப்பீங்களா? அப்படி இல்லை. நான் அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தேன் சொன்னேன் இல்லையா? அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வீக்லி டெஸ்ட் தான். அதுக்கு அந்த வீக்குக்கு உண்டான சிலபஸ் கொடுத்துருவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணோம், அவ்வளோதான். அது எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து தான் இருக்கும். அது எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிட்டு போவேன். இப்போ இந்த படிக்கிறதால உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக்குள்ளேயே உங்களுக்கு சண்டைலாம் வந்திருக்கேன் இந்த படிக்கிறதால? இல்லை. ஆமாம். இப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது அவங்களுக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கேட்குறேன். நேரத்தை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு 6 month தான். நம்ம ஒரு 6 months சாக்ரிஃபைஸ் பண்ணால் போதும். அதை கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷனும் நான் டெஸ்ட்டு வழியாக தான் பண்ணேன். நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தது வந்து கடைசி ஒரு 2 months 1 months கிட்ட வந்து ரிவிஷன் வைப்பாங்க. அப்போது நம்ம முன்னாடி படித்தது அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சது அது மூலமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிஒக்யூ அதெல்லாம் வச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மெசேஜ் பண்ணி கேட்பாங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ, அதனால் என்னால் படிக்கவே முடியல அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு மொபைல் எப்படி இருந்தது?
வரமா இருந்ததா, சாபமா இருந்ததா? எப்படி யூஸ் பண்ணீங்க அத? இந்த மொபைல் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம யூடியூப் எல்லாம் பார்க்குறோம். நிறைய அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறோம் இன்டர்நெட்லேருந்து. நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப போகக்கூடாது. நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் தான் பார்க்கணும். இந்த கேப்பில் மட்டும்தான் பார்க்கணும். படிக்கும்போது எடுக்கக்கூடாது. அப்படி நம்மளே வச்சுக்கணும். இப்ப சேனலுக்கு வந்து நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் வந்து ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ், ஆலோசனைகள் இந்த மாரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆ, ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் படித்தா போதும். அதுக்குண்டான டைமை கொஞ்சம் ஒதுக்கிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். நம்ம டைம் ஒதுக்கணும் அவ்வளோதான். நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எப்படினாலுமே நமக்கு கிடைக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக ஒதுக்கி படித்தோம்னா போதும். எக்ஸாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? ஆமாம், நிறையா பண்ணேன். ஒரு 4, 5 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போச்சு. அது இந்த வாட்டி ஏன் அதிகமாக போச்சுன்னா, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்காத மாதிரி வந்துருந்துச்சு கொஸ்டின் பேப்பரு. ரொம்ப பெருசாக இருந்தது கொஸ்டின்ஸ் எல்லாம். தமிழ் எல்லாமே தமிழில் கூட கூற்று காரணம் அப்படி தான் நிறையா கேட்டிருந்தாங்க. சரியா போட்டிருந்தா நேத்து வந்திருப்பீங்க. ஆமாம், ஆமாம், கரெக்டு தான். 4, 5 கொஸ்டினுமே பண்ணியிருக்கலாம். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். தெரியாத கொஸ்டின் யோசிச்சு போட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாயிடுச்சு. அந்த மாதிரி தப்பு நடக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம எப்பவுமே டோட்டலாக அவாய்டே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1ஓ 2ஓ பண்ணலாம். குறைக்கலாம். அப்படி குறைக்க ட்ரை பண்ணலாம். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் சந்தோஷப்பட்டாரா? ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பியாக ஆமாம், ஆமாம். இல்லை, இனிமேல் தான் சொல்லணும். நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வாட்டி டஃப்பாக இருக்குது. ஆனால் இனிமேலும் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இனி மெட்டீரியல்லாம் கொஞ்சம் தேடி தேடி படிக்கணும். அதை படித்தாலே போதும். கிளியர் பண்ணிடலாம்.